ரொம்ப சுடுதா சாமி. சரியா போகும்னு அப்பா கஞ்சி வச்சுட்டு இருக்காவில்ல, சாப்பிட்டா சரியா போயிரும். ஏங்க புள்ள ரொம்ப சுணங்கி போச்சுங்க. இப்படியே விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டங்க. டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ஸ்கேனை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோமா? ஏம்மா, பணம் இல்லாமல் தான் நம்ம குழந்தைய ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வந்தோம். திடீர்னு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? இப்படியே விட்டா புள்ள நம்மளை விட்டு போயிடுவோம். எனக்கு பயமா இருக்குங்க. சரி இரு, செங்கல் சூழி முதல்ல பார்த்துட்டு வரேன். எல்லாம் போதும், இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு பாரு. இனிமே இங்க தான் நம்ம வேலை செய்ய போறோம். பாண்டி வச்சாரு பாரு. இறங்க இறங்க. கை கொடுண்ணா. ஓனர் வந்துட்டாரு இருக்குது. யாரா அவங்க? இருளப்பா அவன் குடும்பங்கய்யா. அண்ணே வணக்கம். ஏய் அங்க நில்லப்பா. வணக்கம் ஐயா. காசு வாங்கிட்டல? வாங்கிட்டேயா. குழந்தைய காப்பாத்திட்டல? காப்பாத்திட்டேயா. போய் கைது போடுற. என்ன கை நாட்டு தானே? கையை கொண்டா. எதுவுமே எழுதாம இருக்கு. போடுற. நல்லா அழுத்து. போய் வேலையை பாரு. வா. அடுத்த லாரி வந்துச்சு பாரு. இந்த லாரியை ஏற்றி முடிஞ்ச உடனே தான் நம்ம சாப்பாட்டுக்கு போனோம். பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாம உழைக்கிறேன். இன்னும் மிஞ்சல. பாண்டி மம்முட்டி யாராவது ஒருத்தர் வாங்குங்களேன். இந்த பக்கமா அந்த பக்கமா கை நீட்டினா யார்ட்ட கொடுக்கறது? எந்த ஊரு? எப்படி இங்க வந்தீங்க? நானா? எந்த ஊரா இருந்தா என்ன? எவ்வளவு வாங்கிட்டு இங்க வந்தீங்க? 30,000 ரூபாண்ணே. 10,000 ரூபா வாங்கிட்டு 10 வருஷமா இங்கேயே உழைச்சிட்டு இருக்கிறோம். ஆத்த செத்தாலும் அப்பா செத்தாலும் இங்க இருந்து போறதுக்கு வழி இல்ல. நீங்க 30,000மா? எந்த ஜென்மத்துல எப்போ இந்த கடனை கழிக்கிறது? சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் ஏத்திடுவீங்களா? ஐயா, நம்ம முனி கழு சரிஞ்சு மழை கழிச்சு விட்டார் ஐயா. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம். தண்ணியை தெளிச்சா எந்திரிச்சுக்கிடுவான். போய் வேலையை பாருங்கடா. போ 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 போய் வேலையை பாரு. ஏய் பாண்டியா, தண்ணியை கொண்டு வந்து முகத்துல தொழி. சரிங்கண்ணா. இதுக்கு போய் தூக்கிட்டு வராங்க. போங்கம்மா, போய் சீக்கிரம் வேலையை பாருங்கம்மா. வேகமா வாங்க, வேகமா ஓடி வாங்க. சீக்கிரம் ஓடிடா, ஓடிடா. இவனை ஓட விடுவீங்க, இவன் பையனை தப்பிக்க விடுவீங்க. இதான் நீங்க வேலை பார்க்க லட்சணமாடா? பணம் வாங்கிட்டு பாதியில ஓடுனா இங்க என்ன நடக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். போலீஸ் யார் வண்டியது? போலீஸோட வரான். என் புள்ள வந்துட்டான். பெரிய ஆபீசர்லாம் வராங்க. என் புள்ள வந்துட்டான். இந்த பையனோட அம்மாவா? காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. போலீஸ்டா. ஓடுறாங்க பாருங்க, புடிங்க.
எங்க போனியோ அம்மா விட்டுட்டு பயந்து போயிட்டேன்டாமா அம்மா. ஐயா கடவுள் மாதிரி எங்களை காப்பாத்த வந்துட்டீங்க ஐயா. எங்களை காப்பாத்துங்க ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா, எங்களை காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க, உங்களை அரசாங்கம் பார்த்து. தொழிலாளர்களை கொத்தடிமையை பயன்படுத்தினதுனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். வாங்க சார். தமிழகத்தில் 2030ற்குள் கொத்தடிமை தொழிலாளர்களே இல்லாத மாநிலமாக மாற்றிட மாநில செயல் திட்டம் மற்றும் நிலையான இயக்க முறை தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர் முறையிலிருந்து விடுவிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு உடனடி நிவாரணத் தொகையாக ரூ.30,000, குடும்ப அட்டை, வீட்டுமனை பட்டா, சாதி சான்றிதழ், வேலைவாய்ப்பு, கல்வி, தொழில்திறன் பயிற்சி, சுய உதவி குழுக்களில் உறுப்பினராக சேர்தல் மற்றும் மருத்துவ வசதிகள் ஆகிய மறுவாழ்வு நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படுகின்றன. கொத்தடிமை தொழிலாளர் முறையிலிருந்து மீட்கப்படும் தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழில் வாரியத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டு பயன்களை பெற்று வருகின்றனர். கொத்தடிமை தொழிலாளர் முறையில் தொழிலாளர்களை பணியமர்த்தும் முதலாளிகளுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கடும் அபராதமும் விதிக்கப்படும். கொத்தடிமை ஆகாதீர், கொத்தடிமை ஆக்காதீர்.